So, இப்போ என்ன பார்க்க போனா லாஸ்ட் யூனிட்ஸ் we have discussed about introduction to robotics, the basis of robots பார்த்தோம். Second unit is about the various type of sensors used in robotics. Now we are moving towards what are the actuators in robotics. So actuator என்னவா இருக்கு? What do you mean by actuators? Actuators என்னவா இருக்கு? So what is the actuator in our human body? ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்றது என்ன இருக்கும்? மூளை வந்து கண்ட்ரோல். நம்ம கை தான் வந்து ஆக்சுவேட்டர், இந்த ஜாயின்ஸ் எல்லாம் தான் ஆக்சுவேட்டர்ஸ். ஸோ இந்த ஃபார்ம் வந்து என்னன்னா கிரிப்பர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு படிப்போம். ஸோ the unit 3 is about actuators for robotics. First is end apparatus, types of mechanical actuation. What are the drive systems we are using in robotics actuator systems? Then position, velocity, feedback devices, robotic joints and links, and finally motion control. So இதெல்லாம் தான் படிக்க போகிறது யூனிட் 3. So from the name itself, the end apparatus இருக்கு. அப்படி என்ன what do you mean by end apparatus? So நம்ம hand வந்து actuators, கரெக்டா? இந்த palm வந்து end apparatus. அப்ப இந்த palm என்ன வேலை செய்யுது? இதை ஒண்ணு ஹோல்ட் பண்ணி நிக்குதா? கரெக்டா? சோ நல்லா கிரிப் பண்ணி நிக்குதா? சோ எந்த பொருள்னாலும் தூக்க முடியுதா? So what is mean by that? Holding a position or using for pick and place of any objects. அதே என்ன சொல்லுவாங்க? கிரிப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அதே வந்து கிரிப்பர்ல இண்டஸ்ட்ரியில் என்னவா யூஸ் பண்ணுவாங்க? சோ வெல்டிங் டூல் எல்லாம் வச்சு என்ன பண்ணிருப்பாங்க? டோல் பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி வெல்டிங் டூல் இல்லைன்னா ரோபோட்ல வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. இல்லைன்னா இந்த கேஸ்டிங் எல்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த மெட்டல் ஹஸ் பீன் மோல்டட் இன் high temperature என்ன ஆகும்? The phase of solid is converted into a liquid. The metal gets என்ன ஆகும்? liquefied ஆயிருமா? இந்த மெட்டல் எடுத்து ஒரு டைப்ல ஊத்துவாங்களா? நம்ம ஹியூமன் ஹேண்ட்னால தூக்க முடியுமா? தூக்கி லைட்டா நம்ம மேல படிச்சுன்னா பாட்டில ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்னன்னா கால் டேமேஜ் ஆயிரும், இல்ல வெந்து போயிட்டு எதுவும் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க? மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்றதா மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதான் end apparatus and peripheral device that attach to the robot is allowing it to interact with the environment to do and perform a certain task. Otherwise, not concept. It may be either tool or it may be a gripper. அப்போ டூல் என்ன சொன்னா ஸ்பாட் வெல்டிங் என்னவா இருக்கலாம்? பெயிண்டிங்கா இருக்கலாம், வெல்டிங்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ தென் கிரிப்பர். கிரிப்பர் எப்படின்னா கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா 4 கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல், செகண்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக், தேர்ட் ஒன் இஸ் வேக்கம், அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் பெலோடெக். ஸோ நேம் என்ன இருக்கும்? மெக்கானிக்கல் என்னவா இருக்கும்? வாட் யூ மீன் பை மெக்கானிக்கல்? மெக்கானிக்கல் மீன்ஸ் என்னவா இருக்கும்? கிரிப்பர் ஹோல்டிங் மெட்டீரியல் மட்டும் தான். ஸோ மெக்கானிக்கல் டேர்ம்ல எப்படி ஆக்சுவேட் ஆகுது, எப்படி கிரிப்பர் மெட்டீரியல் ஹோல்ட் பண்றதுன்னு பாக்குறது. செகண்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக். மேக்னெட்டிக்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மேக்னெட் என்ன? காந்த சக்தி, கரெக்டா? ஸோ மேக்னெட் என்ன தெரியும் தானே? ஸோ மெட்டீரியல் கேன் ஹோல்ட் with the magnetic field produced inside the magnetic when the two materials come into contact to each other. So அப்போ magnetic field வந்து வேக்கம் கிரிப்பர்னா நம்ம கார் கண்ணாடியில ஒட்டு வந்துருமா? கார் கண்ணாடியை ஒட்டும் போது எப்படி அதை ஒட்டி நிக்குது? கண்ணாடி இருக்கு, ஒரு ரவுண்ட் ரப்பர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒன்று அழுத்துவோம், எப்படி ஒட்டி நிக்குது? வேக்கம் என்ன? empty space அங்க யாரே இருக்காது, பிரஷர் எதுவுமே இருக்காது, எம்டியா இருக்கும். வெறும் நம்ம அழுத்தும் போது எல்லா இடத்துலயும் என்னன்னா ஜீரோ லெவல் ஆயிடும். அப்படின்னா ஸ்டெபிளைஸ் ஆயிரும். ஸ்டெபிளைஸ் ஆச்சு ஒட்டிக்கும். லைட்டா ஏர் போனாலும் பிக்ஸ்ட் வெளியே வந்துடும். ஸோ தேர் வில் பி நோ ஏர் இன்சைட் தி இன் பிட்வீன் தி டூ மெட்டீரியல்ஸ். உங்க கிளாஸ் அந்த ரப்பருக்கு நடுவில் இந்த ஏர் கேப் இருக்கக்கூடாது. ஏர் கேப் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து விட்டாது. ஸோ அதுதான் வேகன். வெலோ டைப்ல என்ன இருக்கும்? வெலோ டைப்ல என்ன ஐடியா இருக்கும்? அது ஒரு மெட்டீரியல் நான் எடுக்கணும். ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் பேப்பர் ஐ கேன் யூஸ் டு டேக் தி வாட்டர் கேன் அப்படின்னு என்ன இருக்கும்? ஒரு பிளாஸ்டிக் வாட்டர் கேன் இருக்கு. இந்த வாட்டர் கேன் இருக்கு, எனக்கு இந்த வாட்டர் கேனை தூக்கணும். ஓகேவா? டக்குன்னு இப்படி அதுக்கு என்ன ஆகும்? பிரஷர் அதிகமா கொடுத்தனா இந்த வாட்டர் கெட் டேமேஜ், ரைட்? அது இட் வில் பி கிராஷ்ட்.
ஏதோ ஒன்று நடக்கும். அப்ப இந்த பாட்டில் நான் தூக்க முடியாது. வேக்கம் கிரிப்பர் இங்க வச்சு நான் தூக்க முடியாது. கரெக்டா? வேக்கம் 0 பிரஷர் ஆக முடியாது. ஸோ மேக்னெட்டிக்ல ஒட்டுறதுக்கு பிளாஸ்டிக் ஒட்டாது. அப்ப நான் இது தூக்குறதுக்கு என்ன பண்ண போறேன்னா பெனோடைன் கிரிப்பர் யூஸ் பண்ண போறேன். பெனோடைன் கிரிப்பர் இஸ் நதிங் லைக் இட் இஸ் a balloon-like structure. என்ன ஆகும்னா ஒரு பலூன் வந்து உள்ளுக்குள்ள விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ when we fill an air என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள அவுட்டர் உள்ளுக்குள்ள பூராமே ஸ்ட்ரக்சரா ஒட்டிக்குமா? என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப்ல வந்து மேல தூக்கம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துருமா? கரெக்டா இல்லையா? So to handling the water bottles are the round structures with their different shapes. We are going to use as Velotype grippers. So that's it.